வணக்கம் மக்களே, என்ன மக்களே, ஆரம்பிக்கலாம்னா என்னத்தர ஆரம்பிக்க போறேன்னு கேட்பீங்க. மலையாள பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. அதை பத்தி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி இந்த ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நம்ம உட்கார்ந்துருக்கோம். மலையாளம் தெரியுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைச்சு அறியும், பட் பெரிய லெவல்ல தெரியாது. பட் இருந்தாலும் புரியும், மலையாளம் ஃபுல்லாவே புரியும். ஏன்னா நான் திருவனந்தபுரத்துல இருந்தேன். மலையாளம் எனக்கு ஃபுல்லாவே புரியும். ஆனா எனக்கு ஃப்ளூயண்டா பேசதான் வராது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சீசன் வந்து ஃபுல்லா ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பா அடுத்தடுத்த சீசனுக்குள்ள நம்ம பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடலாம், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் மலையாளத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்ல லைட்டா பேசினாலும் மக்கள் பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மலையாளத்துக்காரங்க யாரா நீங்க பாத்தீங்கன்னா மலையாளிஸ் கொஞ்சம் சொல்லுங்க, தமிழ்ல அப்படியே ரிவ்யூ பண்ணாலும் நீங்க பாப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. சரி, மலையாள பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் 10ஆம் தேதி, அதாவது வரப்போற 10ஆம் தேதி வந்து மலையாள பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்குள்ள ஹோஸ்ட் உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம லாலேட்டன், அதாவது மோகன்லால் சார் இருக்காருல்ல, அவங்க தான் அங்க ஹோஸ்ட். தமிழ் பிக் பாஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ப்ரோ ஃபயர் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, தமிழ் பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல டக்கு டக்குன்னு கை நீட்டி சண்டை போட மாட்டாங்க. பட் மலையாள பிக் பாஸ்ல டமார்னு அடிலாம் விழுந்திருக்கு நிறைய பேருக்கு. சோ அந்த மாதிரி மலையாள பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபயரா இருக்கும். ஃபயரா இருக்கும் ஹைப்லாம் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா சத்தியமாவே நான் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். அது பார்த்த வரதுக்கு கொஞ்சம் ஃபைட்லாம் கொஞ்சம் ஃபயரா இருக்கும். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ மார்ச் 10ஆம் தேதி மலையாள பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த சேட்டா ரெடியோ மலையாள பிக் பாஸ் ரிவ்யூ செய்யணும், ரிவ்யூ செய்தோம் ஏதோ ஒண்ணு மலையாள பிக் பாஸ் நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றோம். சோ அது மட்டும் இல்லாம இது ஹாட் ஸ்டார்ல 24/7 வந்து ஓடிட்டு தான் இருக்கும். நம்ம தமிழ் பிக் பாஸ் மாதிரி தான், பட் அங்க இன்னும் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதிகமா இருக்க போகுது. ஏன்னா இந்த சீசன் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல பாத்திருப்பீங்க, அதுல வந்து 2 வீடு கான்செப்ட் வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி மலையாளத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 பெட்ரூமா. எந்த மோனே எந்த இது 4 பெட்ரூமானோ, 4 பெட்ரூம்னா என்ன அட்டி உள்ள போது நமக்கு தெரியல. இங்க 2 பெட்ரூம், அதாவது 2 வீடு இருக்கும் போதே மாத்தி மாத்தி பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. 4 பெட்ரூமா நண்பர்களே, 4 பெட்ரூமா. அப்போ கேமரா போகஸ் எங்கெங்க இருக்க போது என்னென்ன பண்ண போறா நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்கான கீவேர்டு என்ன சொல்லிருக்காங்க, அதாவது ஒவ்வொரு சீசன் நம்ம எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்திருப்போம். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி ஏதாவது டைலாக் சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்ட் வந்து வெறித்தனமான ஒரு டைலாக் விட்டுருப்பாங்க. அதுல நம்ம லாலேட்டன் இந்த சீசன்ல என்ன டைலாக் விட்டுருக்காருன்னா, மாற்றி பிடித்தானோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஏதோ வித்தியாசமா அட்டி ரூல்ஸ் எல்லாம் மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனமா இருக்க போது. சோ இன்னையில இருந்தா நான் வந்து இந்த பிக் பாஸ்க்கான இதுல ஃபுல்லா உட்கார போறேன். இதுக்கப்புறம் இந்த சேனல்ல கண்டிப்பா பிக் பாஸ்க்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அந்த மலையாள பிக் பாஸ்க்கான அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சோ முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணி நம்புறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும். சோ இன்னும் 6 நாள் தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன்.